பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுகவின் தனித்தன்மையை நீர்த்துப்போக செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. பரமக்குடியில் அதிமுக பாஜகவினர் 500க்கும் மேற்பட்டவர்கள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் திமுகவில் இணைந்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக பாஜகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி 500க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சே. முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை வகித்தார். நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்தனர். அனைவருக்கும் 2 வண்ண வேஷ்டி துண்டு அணிவித்து இணைத்துக் கொண்டார். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களுடன் பேசுகையில், எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுகவின் பாரம்பரியத்தை மறந்துவிட்டு இன்று பாஜகவுக்கு அடிபணிந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்த்து அதிமுகவின் தனித்தன்மையை நீர்த்து போக செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்களால் இளைஞர்கள் மாற்றுக் கட்சியினர் அணி அணியாக திமுகவில் இணைந்து வருகின்றனர். வரும் 2026இல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைவது உறுதி. தற்போது திமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு திமுக என்றென்றும் உறுதுணையாக நிற்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் சுந்தர்ராஜன், மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா, நகர் கழக செயலாளர்கள் சேது கருணாநிதி, ஜீவரத்தினம் மற்றும் இளைஞரணி நகர் அமைப்பாளர் துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேக்ரவுண்ட்ல ஆள் தெரியாதுங்க. அடுத்த தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பாக தங்களை இணைத்துக் கொள்வதால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மொழி, தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த மரபுகள், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்றப்பட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் நீங்களே பார்த்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அலை அலையாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாற்றுக் கட்சியில் இருந்து, நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன தலைவர் அவர் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்தும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்திருக்கிறார்கள். எனவே அதுவே அவருக்கான பதில். கோயில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்ல முழுக்க இன்றைக்கு அவர் எதிர்கட்சியினுடைய தலைவர், அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எந்த பாரம்பரியத்திலே வந்தோம், எந்த வழிவெளியிலே வந்தோம் என்பதை முற்றிலுமாக அடியோடு இன்றைக்கு மறந்துவிட்டு, மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அந்த இயக்கத்தை வழிநடத்திய மறைந்த அம்மையார் அவர்களும் எந்த கொள்கையெல்லாம் கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், அந்த இயக்கம் யாருடைய பெயரால் நடைபெறுகிறதோ, யாருடைய உருவத்திலே தங்களுடைய கொடியிலே கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் கூட மறந்துவிட்டு அந்த கொள்கைகளை அடியோடு குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு முழுக்க ஒரு பாஜக கட்சியினுடைய ஊதுகுழல் என்கின்றதையும் தாண்டி தன்னையே முழுமையாக அதிமுகவோடு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய கொள்கைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அதிமுகவுடைய தனித்தன்மையை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு சரியான உதாரணம்.